சிங் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நடக்கிற கூட்டத்தை பற்றி எதுக்கு அப்படிங்கிறத நிதி பகிர்வை பற்றி நம்ம வர்கீஸ் அழகாக பேசினார். அதோடு மட்டுமல்லாமல் ஹிந்தி மொழியை பற்றி நம்ம ஷாஜகான், நம்ம தம்பி ஜான் பிரைட்லாம் பேசினாங்க. எனக்கும் ஒரு சின்ன கருத்தை மட்டும் முன்வைத்து விட்டு நான் செல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கி முக்கியமாக பார்த்தோன்னா மொழி திணிப்பு. மொழி என்பது எதுக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதாவது நம் எண்ணங்களை, சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கு, அர்த்தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு உள்ள தொடர்பு தான் மொழி. அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது நம்ம இப்போ ஒரு ஆள்கிட்ட நம்ம கருத்தை பதிவு பண்ணணும். இப்போ நான் பேசுகிறேன்னா இந்த மொழி தான் நமக்கு காரணம். அப்போ மொழி நம்மளை சிந்தனைகளை, எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு மிக முக்கியமான ஒன்று. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட முதல் தொடர்பு மொழி எதுவாக இருக்கும்? அவங்க அம்மா சொல்லி கொடுக்குற தாய்மொழியாக தான் இருக்கும். அது எந்த மொழியாக இருந்தும் பரவாயில்ல, தாய்மொழி தான் மிக முக்கியம். அப்போது அந்த குழந்தையோட அந்த அம்மா தன்னுடைய குழந்தைக்கு அன்பை பரிமாறும் பொழுது அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு அந்த மொழியோடு இணைந்து வரும் பொழுது அந்த குழந்தை தன்னுடைய சிந்தனைகளை கூட தாய்மொழியிலேயே செயல்படுத்துகிறது. அதனால் தாய்மொழி எந்த மொழிக்கும் ஈடாகாது. அந்த வகையில் தாய்மொழி மிக முக்கியம். அந்த வகையிலே நம்ம பெற்றிருக்க தாய்மொழியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் தமிழ் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும், மிக சிறந்த செம்மொழி. உலகிலேயே மிக மூத்த மொழி தமிழ் மொழி. அதோடு மட்டுமல்லாமல் தமிழர்கள் தொன்று தொட்டு மிகப்பெரிய கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்கள். இன்றைக்கி பல கல்வெட்டுகள், இன்றைக்கி பல இலக்கியங்கள், காப்பியங்கள், ஏன் உலகத்தின் பொதுமறையாக இருக்கிற அனைத்து நாடிற்கும், அனைத்து இனத்திற்கும், அனைத்து மொழியிற்கும் ஒரே நல்ல கருத்துக்களை இன்றைக்கி பரப்பி வரக்கூடிய திருக்குறள் பல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதே இந்த தமிழ் மொழி. இன்றைக்கி அதை மாதிரி பல காப்பியங்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கி கீழடியில் தமிழன் நாகரிகம் உங்கள் அனைவருக்குமே தெரியும். தோண்ட இன்றைக்கி தமிழக முதல்வர் முயற்சியால் இன்றைக்கி அதோட முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி உலகில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக இரும்பை முதலில் பயன்படுத்தி தமிழர்கள், இன்னும் சொல்லப்போனால் இரும்புங்கிறது ஒரு கனிமம், அதை உருக்கி அதை ஆயுதமாக அன்னைக்கு ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பயன்படுத்தியிருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் மிகுந்த நமது கட்டமைப்புகள் எல்லாமே எந்த நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளிய நாகரிகமாக இருக்கட்டும், கிரேக்க நாகரிகமாக இருக்கட்டும், குறைந்த நாகரிகம் அல்ல. அந்த அளவிற்கு மிக தொன்மையான ஒரு கலை நகைத்தோடு, ஒரு காப்பியங்களோடு, ஒரு சிறந்த வடிவத்தோடு உள்ள மொழி நம் தமிழ் மொழி. அது நம்ம தமிழர்கள் என்பதில் மிக பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ உலகம் ஒரு உருண்டை. இன்றைக்கி நம்ம பல நாடுகள் தமிழ்நாட்டில் மட்டும் சுருங்கி இருக்க முடியாது. பல இடங்களுக்கு செல்லக்கூடிய அளவில் நமக்கு ஒரு தொடர்பு மொழி வேணும். அதுதான் இன்றைக்கி என்னென்னா நமக்கு என்ன மொழி? ஆங்கிலம். உலகத்தின் அனைத்து பகுதியிலும் பேசக்கூடிய தொடர்பு மொழி என்பது ஆங்கிலம்தான். அப்போ நமக்கு ஒரு உலகத்தோடு தொடர்பு ஏற்றுக்கொள்ள ஒரு மொழி நமக்கு தேவைப்படும். அது ஆங்கிலம். நாம் அனைவருமே அதை படித்து வருகிறோம். நம்ம கல்வியில் படித்து கொண்டிருக்கிறோம். இருமொழி கொள்கை. இனி புதுசாக என்னென்னா இப்போ ஹிந்தியை படிக்க சொல்கிறார்கள். இங்கே நிறைய பேர் பேசினாங்க. நம்ம பகுதியில் உள்ள இன்னைக்கு எல்லா கடைகளிலும் ஹிந்தி பசங்க இங்கே படிக்க வந்திருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு ஹிந்தி பேசக்கூடிய பல மாநிலத்தவர் இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்கச்சில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நிறைய பேட்டி நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஊரில் விவசாயம் தவிர வேறு ஒன்றுமே இல்லை, அதுவும் வேலை கிடைப்பது கஷ்டம், அந்த வேலைக்கு மிக குறைவான கூலி இருப்பதால் நாங்கள் தமிழ்நாடை நோக்கி, வட இந்தியாவிலிருந்து தென் மாநிலங்கள் நோக்கி படையெடுத்து வருகிறோம். அந்த வகையிலே தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறோம். தினம் சென்னை சென்ட்ரல் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் 200-300 மேலே வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். அவர்கள் வருவதில் நமக்கு எதிர்ப்பு இல்லை. ஆனால் இப்போ நம்ம அரபு நாட்டுக்கு போகிறோம், வெளிநாட்டுக்கு போகிறோம். நம்ம அங்கே போய் என் மொழியை நீ படின்னு சொல்ல முடியுமா? நம்ம வேலைக்கு செல்கிறோம். அவர்கள் மொழி தான் கற்க வேண்டும். இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிறவன்லாம் இன்றைக்கி உருது எல்லாம் நல்லா பேசுகிறாங்க, தவறில்லை. ஆனால் இங்கே வர ஹிந்தி தம்பிகளும் நம்மெல்லாம் இப்போ நல்லா தமிழ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க இடத்துக்கு போய் செட்டிலாக விரும்பலை, இங்கேயே தங்கதான். ஏன்னால் தமிழ்நாடு ஒரு சொர்க்க பூமி என்பதால் இங்கே நாங்கள் வாழவே விரும்புகிறோம் என்று அவர்கள் குடும்பம் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இந்த நிலைமையில தான் இந்த மத்திய அரசு ஒரு மும்மொழி கொள்கை என்ற விதத்தில், மும்மொழி கொள்கை என் பேருக்கு சொல்லிக்கலாம், எந்த மொழினாலும் படிச்சுக்கலான்னு. ஆனால் அவங்க கட்டாயப்படுத்தக்கூடிய மொழி ஹிந்தி மொழி. மற்ற எந்த மொழிக்குமே நம்ம தமிழ்நாட்டில் படிக்கணும் ஆசிரியர் நியமிக்க மாட்டார்கள். ஹிந்தி மொழிக்கு மட்டுமே அந்த ஆசிரியர் நியமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படும். அப்போ என்னென்னா தமிழ் படிப்படியாக அவர்களுடைய நமக்கு குறைக்கப்பட்டு ஹிந்தி என்பது பேசும் மொழியாக கொண்டு வரக்கூடிய ஒரு முடிவில் தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக பார்த்தோன்னா இங்கே சொன்ன மாதிரி மராட்டியம்,
பீகார் மராட்டியத்தில் மராட்டிய மொழி. இன்றைக்கி இந்த சிஎம் வந்து உடனே ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டார். ஏன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் மராட்டியத்தில் போய் சொல்கிறாரு, இன்றைக்கி மராட்டிய மொழி வந்து எங்களுக்கு தேவையில்லை, ஹிந்தி மொழி போதும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் ஒரு கருத்தை அவர் பதிவிடும் பொழுது இன்றைக்கி அதுக்கு உடனே அந்த ஆளுங்கட்சியின் மராட்டிய முதல்வராக இருந்தால் கூட ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது இந்த அளவிற்கு இன்றைக்கி ஹிந்தியில் இப்போ நம்ம தமிழக முதல்வர் வழக்கமாக தொடர்ந்து கடிதம் எழுதிட்டு இருக்காரு இந்த மொழி திணிப்பை பற்றி. அவருடைய ட்வீட்டுக்கு வட மாநிலங்கள் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதலையே சுதாரித்து கொண்டீர்கள், நாங்கள் அந்த வாய்ப்பை இழந்த நாள் இன்றைக்கி எங்கள் மராட்டி மொழி, மைதிலி மொழி, போஜ்புரி இதை மாதிரி எண்ணற்ற மொழிகளை நாங்கள் இழந்து விட்டோம். இன்றைக்கி எங்கள் பகுதியில் ஹிந்தி பேசும் மொழியாக ஆகிவிட்டது. அதனால் உங்கள் மொழியை காப்பதில் உங்களோட துணை நீக்க தயாராகணும்னு பல பேர் ட்வீட் பண்ணுறாங்க. இந்த நிலைமையில் தான் நமது மத்திய அமைச்சர் சொல்கிறாரு, உங்களுக்கு மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை என்றால் நாங்கள் நிதி தர மாட்டோம். இது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். இதுக்கு தான் நம்ம என்னென்னா நமது பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்று ஒரு கேள்வியை கேட்டாங்க. நான் காலம் குறைவுனால சிம்பிளாக முடிச்சு விட்டுறேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே உள்ள ஒன்றிய அமைச்சர் உடனே மிக கோவப்பட்டு, தர்மேந்திர பிரதாப் அவரோட பேர், அவர் ஒரிசாமாலேருந்து வந்திருக்காரு, அவருக்கு வரலாறு பார்த்தோன்னா ஏற்கனவே அவர் மேலே 5 கேஸ், 2 சமூகங்களுக்கு இடையில் ஒரு வேற்றுமையை தூண்டும் விதமாக 5 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதாக கூறப்படுகிறது. அப்போ அவர் உடனே சொல்கிறாரு, தமிழ்நாடை பற்றி இவர்கள் கலாச்சாரத்தை, இவர்கள் நாகரிகமற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து திரும்ப திரும்ப முன்வைக்கிறார். அப்போ தமிழ்நாடு என்றைக்குமே தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க போவதில்லை. உடனே போராட்டங்கள் இங்கே அனைத்து இடங்களும் தொடங்கியது. அதில் என்னென்னா, அவர் சொல்கிற கருத்துக்கு இன்றைக்கி அவங்க என்னென்னா, இன்றைக்கி ஹிந்தி மாநிலங்களில் இன்றைக்கி மும்மொழி கொள்கையை வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி ஒரே மொழி ஹிந்தி மட்டும்தான். அது கூட அவங்க ஹிந்தியில் பறித்து வச்சா ஃபெயில் ஆயிடுவாங்க. அந்த நிலைமையில் இருந்துட்டு நம்மளை மிராண்டிகள் கலாச்சாரம் கூறுகிறார்கள். அதற்கு தான் ஒன்றை மட்டும் நமது பாராளுமன்றத்தில் பதிவு செய்தார்கள். இன்றைக்கி ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஐஐடி முதல்வர், ஐஐடினா என்னது, இன்றைக்கி நம்ம இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு கல்வி நிறுவனத்தின் முதல்வர் சொல்கிறாரு, மாட்டு மூத்திரம் குடித்தா மிக நல்லதுன்னு. அப்போ எந்த அளவிற்கு அவர்கள் வந்து நாகரிகமற்றவர்கள், நம்மளை நாகரிகமற்றவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அதே போல் கல்வி இன்றைக்கி சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டார்கள்னா இன்றைக்கி ஒவ்வொரு சின்ன குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இன்றைக்கி ஒவ்வொரு இந்த அஃபிஷியல்ஸும் வீடு வீடாக போயிட்டுருப்பாங்க. எந்த பிள்ளை படிக்கலை கண்டிப்பாக ஸ்கூலில் சேர்க்கணும்னு. அதோடு மட்டுமல்லாமல் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எந்த பிள்ளை இடைநிற்றல் இருக்குதோ அந்த வீட்டுக்கே தேடி போய் அவர்கள் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அவர் இடைநிற்றலை இன்னைக்கு சீர் செய்து முழு மாணவர்களும் கல்வித்திறன். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கி உயர்கல்வி போகக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கி வந்து படிப்பு, அதாவது பெரும்பாலான பெண் பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாத காரணத்தினால் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க. படிக்க முடியலங்கிறனால இன்றைக்கி 1000 ரூபாய் அவங்களுக்கும் மாதம் உதவித்தொகை. அதோடு மட்டுமல் மாணவர்களுக்கும் இன்றைக்கி அந்த உன்னத திட்டம் தான் இன்றைக்கி பாண்டிச்சேரியிலையும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நாங்களும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறோன்னு. அப்படி கல்வியில் பார்த்து செய்யக்கூடிய உயர்கல்வி பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்கள் இந்தியாவிலேயே அதிகம் இருக்கக்கூடிய தமிழ்நாடை பார்த்தவர்கள் கேட்கிறார்கள் நாகரிகமற்றவர்கள் என்று. அடுத்து பார்த்தோம்னா இதே மாதிரி மனித பொருளாதார வளம். இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் மத்திய அரசு ஆய்விலே சொல்கிறாங்க இந்தியாவில் சிறந்த மனித வளம் மிக்க மாநிலம் தமிழ்நாடுன்னு. அந்த அளவிற்கு தனி மனித வருமானம் இன்றைக்கி என்னென்னா நமக்கு ஒரு ஆண்டுக்கு 3,15,000 தாண்டி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு 1,96,000 தான் இந்தியாவின் சராசரி தனி மனித வருமானம். அப்போ அவங்களோட 1 மடங்கு கூடியிருக்கோம். கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் நம்மளை அவங்க எட்டணும்னா இன்னும் 100 ஆண்டு அவங்க இந்த ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த அளவிற்கு நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். நம்மளை பார்த்து அவர் கேட்கிறார் நாகரிகமற்றவர்கள் என்று. இன்றைக்கி மருத்துவம், இன்றைக்கி நார்த்திலேருந்து வந்து சமீபத்தில் ஒரு லேடி கூட பார்த்துருப்பீங்க, ஒரு பிரசவத்துக்கு வந்ததில் இங்கே நல்ல அழகான ஒரு வைத்தியம் கிடைக்குது. இதை மாதிரி சொர்க்க பூமி எங்களுக்கு வேறும் இல்லை. தமிழக முதல்வருக்கு என்று கொடுத்த பேட்டி நீங்கள் வழக்கமாக சமூக வலைத்தளங்கள் மிக பிரபலமாக பேசப்பட்டது பார்த்துருப்பீங்க. அந்த அளவிற்கு மருத்துவத்துறையில் இன்னைக்கு வீடு வீடாக தேர்ந்து மருத்துவம், ஆரம்ப சுகாதார நிலையம், மருத்துவத்துறையில் மிக சிறந்த கட்டமைப்பை உலகமே பாராட்டக்கூடிய அளவில் இந்தியாவிற்கு ஒரு முதன்மையான மாநிலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களை பார்த்து சொல்கிறீர்கள் நீங்கள் நாகரிகமற்றவர் என்று. இதிலேயே உங்களுக்கு தெரியும் யார் நாகரிகமற்றவர் என்று. இன்றைக்கி வழக்கமாக ஒரு
ஒரு படிக்காதவன் ஒரு இடத்துல போஸ்டில் படித்தவனை பார்த்து சொல்லுவான் அவன் முட்டாள்தனமாக பேசுகிறான்னு. ஏன்னா அவன் அப்படி தான் பேசுவான், அது நமக்கே தெரியும். அந்த வகையிலே இன்றைக்கி ஒன்றிய அமைச்சர் அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். நேரத்தின் கருத்துக்கள் ராஜேஷ்குமார் எந்திரிச்சிட்டாரு. பல கருத்துக்கள் இருந்தாலும் நன்றி, வணக்கம்.